கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 23. அன்று மாலை மித்ராவின் அருகில் சென்று நந்தன் அமரவும் அவனை வலியோடான பார்வையோடு திரும்பி பார்த்தவள் விழிகளை தழைத்து கொள்ள, குழந்தையை இங்கு வைத்து பார்த்து கொள்ள முடியாமலும் இங்கு நடக்கும் நாடகங்களை காண முடியாமலும் அவள் தவிப்பதைக் கண்டு, நீ வேணும்னா வீட்டுக்கு போறியா என்றிருந்தான் நந்தன். அதில் சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்து, ஏன் உங்களுக்கு நான் இடைஞ்சலா இருக்கேனா என்றிருந்தால் வெறுமையான குரலில் மித்ரா. அதில் நந்தன் திகைத்து பின் அவசரமாக ஏதோ மறுத்து சொல்ல வரவும் அதை கேட்கவே விரும்பாதது போல் அங்கிருந்து சட்டென எழுந்து சென்று இருந்தாள் மித்ரா. அப்போதே அவன் சொல்ல வந்தது ஒன்று, அவள் புரிந்து கொண்டது ஒன்று என்று புரிந்து கொண்டவன் இத்தனை நாட்களுக்கு பின் அவளோடு தனியே பேச கிடைத்த அருமையான சந்தர்ப்பத்தை அவசரப்பட்டு பேசி கெடுத்து கொண்டதை தாமதமாக உணர்ந்தான் நந்தன். அதில் வேகமாக சென்று மித்ராவின் வழியை மறித்தான் நந்தன். மித்ரா, நான் சொல்ல வந்தது என்று படபடப்போடு நந்தன் துவங்கவும், நல்லா தெளிவா புரிஞ்சிடுச்சு, போதும் என்று அவனை சுற்றி கொண்டு செல்ல முயன்றாள் மித்ரா. அவளின் கையை ஒரு அழுத்தத்தோடு பற்றி நிறுத்தி இருந்தவன், இல்ல, நீ சரியா புரிஞ்சுக்கல, நான் உனக்காகத்தான் எனும் போதே, போதும், நீங்க எனக்காக பார்த்தது பேசியது எல்லாம் போதும், இனி நான் எனக்காக பார்த்துக்கிறேன், வழிய விடுங்க என்று அவன் பிடியில் இருந்த தன் கையை விலக்கி கொள்ள முயன்றாள் மித்ரா. மித்ரா, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா, முதல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னு என்று முழுதாக பேச வருவதை கேட்காமல் அவசரப்படுகிறாளே என்ற கோபத்தில் நந்தன் பேசி இருக்க, சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிற என்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு, கையை விடுங்க என்று அவன் கையை உதற முயன்று கொண்டிருந்தாள் மித்ரா. அதில் அவள் கோபம் புரிய சட்டென தன் கோபம் மறந்து இறங்கி வந்தவன், சாரி, என் தப்புதான், நான் சொல்ல வந்ததை சரியா சொல்லல, சாரி என்றான் நந்தன். அவன் குரலில் மித்ரா தன் முயற்சியை நிறுத்தி நிமிரவும், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு ஸ்வரா என்று அவசரத்தில் உளறி இருந்தான் நந்தன். அதை சொன்ன பிறகே தன் தவறு புரிந்து நந்தன் திகைக்கவும் சட்டென நிமிர்ந்து அவனை எரித்து விடுவது போல் ஒரு பார்வை பார்த்தவள் ஒரு வேகத்தோடு நந்தனிடம் இருந்து விலகி ஓடினாள். அதில் தலையில் அடித்து கொண்டவன், ஸ்வராவை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்ததுல சட்டுன்னு அவ பேரு வாயில வந்துடுச்சு. இத சொன்னாலும் இப்போ புரிஞ்சுக்க கூடிய மனநிலையில இவ இல்லையே என்ற எண்ணத்தோடு அவளை தேடி சென்றவன் மித்ரா தயானந்தனின் அறையில் அமர்ந்திருப்பதைக் கண்டு திகைத்தான். சரியாக அங்கே இப்போது ஸ்வரா இல்லாமல் இருக்க வந்தனாவோடு சென்று அமர்ந்து கொண்டாள் மித்ரா. தயானந்தன் விழித்து இருப்பதைக் கண்டே இங்கே வந்து அமர்ந்தாள் மித்ரா. அவரின் முன்னால் நந்தன் வந்து தன்னிடம் பேச முயல மாட்டான் என்று திட்டமிட்டே அவள் செய்திருப்பது புரிய நந்தனும் செய்வது அறியாது திகைத்து தடுமாறி நின்றான். நந்தனின் பார்வை முழுக்க மித்ராவின் மீதே இருக்க, அவளோ மறந்தும் ஏறெடுத்து நந்தனை பார்க்காமல் இருப்பதை கவனித்திருந்த வந்தனாவுக்கு இருவருக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை என்று புரிய வருத்தத்தோடு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். பல நிமிடங்களை கடந்தும் நந்தன் பக்கம் பார்வையே திருப்பாமலேயே இருந்தவளிடம் பேசும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நந்தன் தவிப்பது தெரிய வந்தனா, மினுவுக்கு இன்னும் வீட்டில் இருந்து சாப்பாடு வரல, கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா மித்து என அவளை வெளியே அனுப்பினார். அதை மறுக்க முடியாமல் மித்ரா எழுந்து வெளியே செல்லவும் உடனே அவள் பின்னால் செல்ல முடியாமல் தயங்கி நின்றவன் சில நிமிட இடைவெளிக்கு பின் தன் அலைபேசியை எடுத்தவாறே யாரிடமோ அவசரமாக பேச வேண்டும் என்ற பாவனையில் வெளியில் சென்றான். ஆனால் அதே நேரம் அங்கு ஸ்வரா வர, என்னதான் தேடிட்டு இருக்கீங்களா என்று வேண்டுமென்றே அவனின் வழியை மறித்தது போல் நின்றாள். அதில் உண்டான ஆத்திரத்தில் ஸ்வராவை முறைத்தவன் அவளை சுற்றி கொண்டு வெளியே செல்ல முயல, எங்க போறீங்க, இங்க வாங்க நந்தோ, நான் அங்கிள்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க என அவனின் கையை பற்றி உள்ளே இழுத்தாள் ஸ்வரா. அதே நேரம் ருக்குவிடம் பேசிவிட்டு திரும்பிய மித்ராவின் பார்வையில் இந்த காட்சி பட அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்படியே அங்கிருந்து வேகமாக வெளியேறிவிட்டாள் மித்ரா. இதில் ஸ்வராவின் கைகளை உதறிக்கொண்டு மித்ராவின் பின்னே செல்ல முயன்ற நந்தனை தயானந்தன் உள்ளே அழைத்திருந்தார். அதை தவிர்க்க முடியாமல் திரும்ப உள்ளே சென்றவன்
பார்வையாலேயே வந்தனாவிடம் மித்ராவை சென்று பார்க்குமாறு கூறினான். அதை புரிந்து கொண்டவரும் குழந்தையை தூக்கி கொண்டு மித்ராவை தேடி சென்றார். வழக்கமாக அவள் அமர்ந்திருக்கும் பூங்காவில் சென்று பார்க்க அங்கும் அவளை காணவில்லை. இதில் பதட்டமானவர் அந்த பகுதி முழுவதும் தேடிக்கொண்டிருக்க, அதே பூங்காவில் யாரும் அதிகம் வராத ஒரு ஓரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் மித்ரா. அவளுக்கு இன்றைய நந்தனின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. முதலில் நந்தன் அவளை இங்கிருந்து வீட்டுக்கு கிளம்ப சொன்னதிலேயே மனமுடைந்து போயிருந்தவளை அடுத்ததாக மேலும் காயப்படுத்துவது போல் ஸ்வராவின் பெயரை சொல்லி அழைத்திருந்தான் நந்தன். ஏற்கனவே எங்கே மீண்டும் நந்தன் வாழ்க்கையில் ஸ்வரா வந்து விடுவாளா என்ற கலக்கத்தில் இருப்பவளுக்கு இவளின் பெயர் மறந்து அவளின் பெயர் உச்சரிக்கும் அளவுக்கு நந்தனின் மனம் முழுக்க ஸ்வரா நிறைந்திருப்பது அறிய நேர்ந்த நொடி அவளுள் அப்படி ஒரு வலி. அதையே தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தவளுக்கு அடுத்ததாக இருவரும் கையை பிடித்து கொண்டு பேசிக் கொண்டிருந்த காட்சியை கண்ட நொடி தாங்க முடியாத வலி உண்டாக கதறி அழுது கொண்டிருந்தாள் மித்ரா. நந்தன் நிஜத்தில் இவளின் நலனுக்காகத்தான் கூறினான். குழந்தையை வைத்துக்கொண்டு இங்கும் அங்கும் அவள் அவதிப்பட்டு கொண்டிருப்பதைக் கண்டும் ஸ்வரா வேண்டுமென்றே இவளை சீண்டுவதை காண முடியாமலும் தான் நந்தன் பேசியிருந்தான். ஆனால் பல மன போராட்டங்கள் அவனுள் நிகழ்ந்து கொண்டிருந்ததன் விளைவு வார்த்தைகள் சற்று மாறி வந்து விழுந்திருந்தது. அது இந்த அளவு மித்ராவை பாதிக்கும் என தெரிந்திருந்தால் அவளிடம் வந்து சமாதானம் செய்யவே என்று முயன்று இருக்க மாட்டான் நந்தன். அவளுக்கு நல்லது செய்வதாக எண்ணி நோகடித்து விட்டோமே என்ற கவலையோடே தயானந்தனுடன் அமர்ந்திருந்தான் நந்தன். அதே நேரம் தாங்க முடியாத மன வலியோடு கதறி அழுது கொண்டிருந்த மித்ராவின் தலையில் ஆதரவாக படிந்தது ஒரு கரம். இதில் இங்கு யார் என்பது போல் திகைத்து நிமிர்ந்தவள் அங்கு நின்று கொண்டிருந்த ஜெயராஜை கண்டு திகைத்தாள். என்னாச்சு மித்துமா, ஏன் இப்படி அலற என்றவரின் கேள்வியை புறம் தள்ளியவள், நீங்களா, நீங்க எப்படி இங்க என்றாள். உனக்கு என்னாச்சுமா என்று மீண்டும் அவளின் தலையை வருடியவரின் கைகளை வேகமாக எடுத்து விட்டவள் எங்கே வந்தனாவின் கண்களில் பட்டு விடுவாரோ என்ற பயத்தோடு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க, முதல்ல இங்கிருந்து போங்க என்று விரட்டுவதிலேயே கவனமாக இருந்தாள். மித்துமா என்று மீண்டும் ஜெயராஜ் துவங்கவும், இவள் இங்கே இப்படி இருப்பது எப்படி தெரிந்தது என்ற யோசனையோடு, நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்றாள் மித்ரா. அதற்கு நான் தான் வர சொன்னேன் என்ற குரல் அவர்களுக்கு பின்னிருந்து ஒலிக்கவும் திரும்பி பார்த்தவள் அங்கு வந்தனா நின்றிருப்பதைக் கண்டு திகைத்தாள். ஆன்டி என அடுத்த வார்த்தை வராமல் மித்ரா தடுமாறவும், நேற்று உன் ஃபோன் என்கிட்ட இருந்தபோது உங்க அப்பா கால் செஞ்சுட்டே இருந்தாரு. நீ இங்க இல்லைன்னு சொல்லதான் காலை எடுத்தேன். அப்போதான் என்று வந்தனா அப்படியே நிறுத்தவும் அவர் சொல்லாமல் விட்டது என்னவென மித்ராவுக்கு புரிந்தது. நேற்று மதியம் அருகில் யாருமில்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மெல்ல தயானந்தனிடம் பேச்சு கொடுத்து ஸ்வரா யார், அதன் பின்னான விவரங்கள் என்ன என்றெல்லாம் ஓரளவு அறிந்து கொண்டிருந்தவருக்கு திடீரென என்ன நடந்து ஸ்வரா அங்கிருந்து விலகி மித்ரா அந்த இடத்தில் வந்தாள் என்ற கேள்விக்கான விடை ஜெயராஜின் மூலம் கிடைத்திருந்தது. இப்போது மூவரும் அடுத்து என்ன பேசுவது என புரியாமல் ஒரு சங்கடமான பார்வையோடு நின்றிருக்க, உங்க அப்பா மேல என்ன கோபம் மித்துமா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ. உறவுகள் அருகில் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. இழந்த பிறகுதான் புரியும். என் நிலைமை உனக்கு வேண்டாம். எதுவா இருந்தாலும் சரி செஞ்சுக்கோ என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தார் வந்தனா. வந்து என்ன மன்னிச்சிடு என்ற ஜெயராஜின் குரல் அவரின் நடையை தடை செய்ய, எதுக்கு என்றிருந்தார். திரும்பி ஜெயராஜை பார்த்து வந்தனா, அது நான் என்று துவங்கி அடுத்து என்ன பேசுவது என தெரியாமல் ஜெயராஜ் தடுமாறவும், பரவாயில்ல ஜெய், அதையெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். நீ இப்போ உன் பொண்ணை பாரு என்றார் தெளிவான குரலில் வந்தனா. இல்ல வந்து, நிஜமாவே நீ உன் வயிற்றில் நம்ம குழந்தை என கோர்வையாக பேச முடியாமல் ஜெயராஜ் தடுமாறவும், அதான் பரவாயில்லைன்னு சொல்லிட்டேனே விடுங்க என்றிருந்தார் அப்போதும் வந்தனா. அவர் அப்படி பட்டும் படாமல் பேசுவது ஜெயராஜை மேலும் வருத்தப்பட செய்ய, உன் கோபம் புரியுது வந்து, ஆனா எனக்கு நிஜமாவே நீ குழந்தையை என்று விளக்கமளிக்க முயன்றவரை இடையிட்டு தடுத்திருந்த வந்தனா, தெரியும், நான் தான் சொல்லவே இல்லையே,
அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார். அதுதான் நானும் கேட்கிறேன். ஏன் சொல்லல, நீ சொல்லி இருந்தா என்று தாங்க முடியாத வருத்தத்தோடு ஜெயராஜ் கேட்கவும், இப்போது இவ்வளவு நேரம் இருந்த இலகு நிலையெல்லாம் அப்படியே மாற கைகளை கட்டிக்கொண்டு நேராக ஜெயராஜின் முகத்தை பார்த்து, சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க ஜெய் என்றார் வந்தனா. அதில் சட்டென இப்படி ஒரு கேள்வியை வந்தனா கேட்பார் என்று எதிர்பாராத ஜெயராஜ் பதில் சொல்ல முடியாமல் லேசாக தடுமாறவும், பதில் சொல்ல முடியல இல்ல என்று ஒரு கசந்த புன்னகையோடு சொல்லி இருந்தார் வந்தனா. இல்ல, நீ சொல்லி இருந்தா நான் அம்மா என்று அப்போதே இந்த செய்தி தெரிந்திருந்தால் அதன் பின்னான நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமலே இருந்திருக்குமே என்ற ஆதங்கத்தில் ஜெயராஜ் பேசிக் கொண்டிருக்கவும், சொல்லி இருந்தாலும் எந்த மாற்றங்களும் நடந்திருக்காது ஜெய் என அந்த பேச்சை முடித்திருந்தார் வந்தனா. ஏன் நடந்து இருக்காது? எனக்கு தான் விஷயம் தெரியாது, ஆனா உனக்கு தெரியும் இல்ல, அப்புறம் ஏன் நீ விட்டு கொடுத்த? அப்படி மட்டும் நீ செய்யலனா என்று தவறெல்லாம் உன்மேல்தான் என்பது போல ஜெயராஜ் பேசவும், நீங்க என்ன நினைக்கிற ஜெய்? நான் உங்களுக்கு வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போனேனா? இல்ல, இந்த வாழ்க்கை வேண்டாம்னு விட்டுட்டு போனேன் என்று அழுத்தம் திருத்தமாக முடித்திருந்தார் வந்தனா. இதில் திகைத்து நின்றது ஜெயராஜ் மட்டும் இல்லை, அவருக்கு அருகில் நின்றிருந்த மித்ராவும் வந்தனாவுக்கு பின்னால் நின்றிருந்த நந்தனும் கூட திகைத்து போய் பார்த்தனர். என்ன சொன்ன என நம்ப முடியாமல் ஜெயராஜ் கேட்டிருக்க, நீங்களும் உங்களால் கிடைக்கிற அந்த வாழ்க்கையும் வேண்டாம்னு போனேன் என்றார் அழுத்தம் திருத்தமாக வந்தனா. ஏன் என்று வந்தனாவின் இந்த பதிலின் அதிர்வு தாங்காமல் ஜெயராஜ் கேட்டிருக்க, ஏன்னா என்று அவரை நிதானமாக பார்த்த வந்தனா, சரி நீங்களே சொல்லுங்க, குழந்தை விஷயம் அப்பவே தெரிஞ்சு இருந்தா என்ன செஞ்சு இருப்பீங்க என்றார் நிறுத்தி நிதானமாக ஜெயராஜின் முகத்தை பார்த்து வந்தனா. அது நான் அம்மா கிட்ட பேசி என்று ஜெயராஜ் இழுக்கவும், நீங்க பேசி புரிய வச்சு சண்டை போட்டு இப்படி என்னென்னவோ செஞ்சோம், அவங்க ஒத்துக்கல, அடுத்து என்ன செஞ்சிருப்பீங்க என்றார் வந்தனா. இதற்கு என்ன பதிலளிப்பது என்று தெரியாமல் ஜெயராஜ் விழிக்கவும் ஒரு வலியோடான புன்னகையை ஜெயராஜை பார்த்து உதிர்த்தவர், இதோ இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த கேள்வியை கேட்டே உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, தெரியல, அப்போ மட்டும் என்ன செஞ்சு இருக்க போறீங்க? நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன், எங்க அம்மா சம்மதிக்கல. நான் அவங்க மிரட்டலுக்கு கட்டுப்பட்டு அவங்க பார்த்த பொண்ணையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுன்னு அன்னைக்கு இல்லைனாலும் சில நாள் கழித்து வந்து சொல்லி இருப்பீங்க. அதான் நீங்க என்ன வேண்டாம்னு சொல்றதுக்கு முன்ன நானே உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு விலகி போனேன். ஏன் ஜெய், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, உங்க அம்மா அப்படிதான்னு தெரிஞ்சும் எப்படி நீங்க என்ன காதலிச்சீங்க? அவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் எப்படி நீங்க என்னோட அந்த அளவுக்கு பழகினீங்க? அவங்க குணம் தெரிஞ்சும் எப்படி எனக்கு வாக்கு கொடுத்தீங்க? என் வழியெல்லாம் எதை பத்தி தெரியுமா? காணல் நீரான உங்களை நம்பி கங்கை நீரா இருந்த என் குடும்பத்தை தொலைச்சிட்டேனேன்னு தான். உங்களால அன்னைக்கு வீட்டுல அவ்வளவு கலாட்டா உங்க அம்மா செய்யும் போது கூட என்ன மனசுல வச்சு ஒரு திடமான முடிவு எடுக்க முடியல இல்ல? அப்புறம் என்ன காதல், எதுக்கு போராட்டம்? அன்னைக்கு போனில் இருந்து அந்த பக்கம் நடந்ததை எல்லாம் கேட்டதும் நல்லதா போச்சு. இல்லைன்னா நானும் நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்க அம்மா தான் மிரட்டி உங்களை இப்படி ஒரு முடிவுக்கு சம்மதிக்க வச்சிட்டாங்கன்னு நினைச்சு ஏமாந்து இருப்பேன் என்றவரை திகைப்பாக பார்த்த ஜெயராஜ், நான் உன்னை கைவிடணும்னு எல்லாம் கொஞ்சமும் நினைக்கல வந்து, நிஜமா சொல்றேன் என்றார். அதற்கும் ஒரு கசந்த புன்னகையே பதிலாக வர, ஆனா கைப்பிடிக்கணும்னு நினைக்கலையே என்றிருந்தார் வந்தனா. அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் நீங்க செய்யவே இல்லை ஜெய், உங்க முடிவுல நீங்க உறுதியாவும் இல்லை. இவ்வளவு பயந்த, இவ்வளவு அம்மாவுக்கு கட்டுப்பட்ட நீங்க எதுக்கு காதலிக்கணும்? எதுக்கு ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்? உங்க அம்மாவுக்கு நம்ம உறவு எந்த அளவுக்கு போய் இருக்குன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் இல்ல? அப்போ நீங்க தானே அதுல உறுதியா இருந்து இருக்கணும். சொல்லி பார்ப்போம், கேட்டா சரி, இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மா சொல்றத கேட்டு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கி போன்னு நினைக்கிற நீங்க காதலிச்சு இருக்கவே கூடாது. அதான் உங்களை விட்டு நானே விலகினேன். அன்னைக்கு இவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கே போராடல, திடமா நிக்கல,
அப்புறம் எந்த நம்பிக்கையில உங்க கையில என் வாழ்க்கைய கொடுக்க முடியும் என்றார் வந்தனா. அன்று நந்தன் கேட்ட அதே கேள்விகளை வந்தனாவும் இன்று கேட்க வார்த்தைகள் இன்றி தடுமாறினார் ஜெயராஜ்.